ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பொருளக்காய் உருண்டை. இது வந்து நம்ம வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் பாருங்கள். அந்த மெத்தடில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்து வெளியே வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸோடு இந்த மாதிரி சத்தானது நம்ம வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உண்மையிலேயே வந்து ஸ்ட்ரென்த்து தான். நம்ம வந்து தினம் ஒன்று சாப்பிட்டா கூட போதும். நம்ம டேஸ்ட்டும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளக்காய் உருண்டைக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரிசி 1 கப்பு, தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பத்தையாக வந்து இந்த மாதிரி பீஸாக இருக்கணும். அது வந்து நம்ம ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உடச்சக்கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை, அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு, சுக்குத்தூள் 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1 ஸ்பூனு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். இல்லை 1 கப்பு அரிசியை நம்ம வதக்கிடலாம். அரிசி கலர் மாறினா போதும், ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கலர் விட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும், கசப்பு எடுத்துக்கும். இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும். நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் ஆறணும். நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேன் வச்சுக்கிட்டு சிறும்பருப்பு வறுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், கலர் மாறினா போதும், ரொம்ப தீய விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது ரெண்டுமே ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லைப்பாகு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வெல்லைப்பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப்பு நான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த அரிசி. இதில் வந்து நம்ம மிக்சியில் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இதே மிக்ஸி ஜாரில் நம்ம சிறும்பருப்பு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுவும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் இதுலேயே வந்து போட்டுடலாம். இப்போ இது 2 மாவு அரைச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த உடச்சக்கல்ல அந்த வேர்க்கடலைலாம் வதக்கணும். இப்போ வதக்கிக்கலாம். அகல மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடச்சக்கல்ல வதக்கிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஒன்றும் பாதியாக இருந்தால் வறுத்தாலும் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், லைட்டாக சூடானாலே போதும். இது நம்ம மாற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறினா போதும், ரொம்பலாம் கலர் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுட்டுருங்க. இந்த தேங்காய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாவில் நம்ம வந்து 2 மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாவில் வந்து நம்ம உடச்சக்கல்ல போட்டுடலாம். வேர்க்கடலை போட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டுறாதீங்க. இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இந்த பாகு பண்ணி வச்சுருந்தோம்ல வெல்லத்தில், அதுவும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூடு இல்லைன்னா நம்ம கையில் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் இது மாதிரி பிசைஞ்சி விட்டோன்னு நல்லா கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சிக்கணும். நான் ஆறி போச்சுன்னா நல்லா கொஞ்சம் கட்டியாயிடும்.
இப்போ எனக்கே சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சூடாக தான் பிடிக்கணும். இது மேலே நம்ம அரிசி மாவு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் உருண்டை சைஸ் பண்ணி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில், சின்ன சின்ன சைஸ் இருந்தால் நம்ம குழந்தைங்களும் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு, பெருசாக இருந்தாம்மா இவ்வளோ பெருசாக அப்படின்வாங்க. சின்ன சின்னதாக அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பிடிச்சி கொடுத்துருங்க. இது ரொம்பவே சத்தானது. நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.